Do you know சீரியஸ்ல டே 4. பின்லாண்ட்ல ஒரு வித்தியாசமான போட்டி வேர்ல்டு ஒய்ஃப் கேரியிங் சாம்பியன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்னோட பார்ட்னரை 250 மீட்டர் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பார்ட்னர் வெயிட்டுக்கு ஈக்குவலான பீர் கேஸ் தருவாங்களாம் காய்ஸ். இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. தன்னோட பார்ட்னர் ஒரு ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டு பொண்ணு, ஏத்தோட்ட பொண்ணு, பட் ஆனா பொண்ணா மட்டும் தான் இருக்கணும். அவங்க ஏஜ் 17 கீழே இருக்கணும். அவங்க வெயிட் 49 கீழே இருக்கணும். ரொம்ப வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கேத்தாப்புல தான் பிரைஸும் கிடைக்கும். இதுல ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுவில் சில அப்டகல்ஸ் வச்சிருப்பாங்க. அப்டகல்ஸ்ன்றது ஒரு குட்டை மாதிரி வெட்டி தண்ணி விட்டு வச்சிருப்பாங்க. இன்னொன்று ஒரு கட்டை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்துலயுமே உங்க பார்ட்னரை நீங்க தூக்கிட்டு போகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க பார்ட்னர் கேரி பண்ற மெத்தடுன்னு இருக்கு. ஒரு மெத்தட் நீங்க பேக் போடுற மாதிரி மாட்டிக்கலாம். இன்னொன்று உங்க பார்ட்னர் தலைகீழா பின்னாடி முதுகுல தொங்குவாங்க. இன்கேஸ் போறப்ப உங்க பார்ட்னர் தரையை தொட்டுட்டாங்க அப்படின்னா 15 செகண்டுக்கு நீங்க அப்படியே நிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இது எல்லாத்தையுமே கடந்து நீங்க எண்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்க பார்ட்னருக்கு எவ்வளவு வெயிட்டோ அது சரிசமமான அளவுக்கு பீர் கேஸ் தருவாங்களாங்க. இந்த ஒரு போட்டி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.